என்ன மேன், என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, ராட்டில நூல் நூத்துட்டு இருக்க. ஆமா, யார் நீ? யார் கிட்ட உள்ள வந்த? வெளியே சிட் அவுட் இருக்க கவனிக்கல? விசிட்டர்ஸ் வந்தா அங்கதான் உட்காரணும், நாங்க தான் கூப்பிடுவோம், தெரியுதா? கோ அண்ட் சிட் தேர். நானா? ஏன் உன் கூட வேற யாரோ வந்திருக்காங்களா? ஐயோ, என்ன வெளிய போ சொல்ற? மம்மி, மம்மி. என்ன மம்மி மம்மி? மா மா. அடடே, லதா குட்டியா, எப்பமா வந்த? ஊர்ல மாமா தாத்தா. ஏமா அப்படி கத்துற? ராஜா, என்னப்பா விஷயம்? இல்லம்மா வந்து. மம்மி, இவர்தான் புதுசா வந்திருக்கிற மேனேஜரா? ஆமா. என்ன ஆமா? இனிமே இந்த ஆளுக்கு இங்க வேலை கிடையாது, உடனே டிஸ்மிஸ் பண்ணு. என்னமா இது, வந்த உடனே ஆரம்பிச்சிட்டியா? இத பாரு, இந்த டிஸ்மிஸ் எல்லாம் எனக்கு தெரியாது. உங்க அப்பா வந்து நீயே கேட்டுக்க. வாவல. டாடி வரட்டும், உன்னை கவனிச்சுக்க. தம்பி தம்பி தம்பி, இப்படி வாங்க. என்ன முத்து? தம்பி, உங்க துணிச்சலை பாராட்டி நம்ம பங்களா சமையல் கலை நிபுணர், பூசணி பிரம்மம், பரங்கி தலைவர், அவரக்காய் அல்வா மன்னன், அகில உலக புகழ் சமையல் குக்கிங் அண்ணன் சுப்பிரமணி அவர்கள் உங்களுக்கு இந்த பொன்னாடை அணிவிக்க சொன்னார். பாராட்டு உரை அவரே தெரிவிப்பார். பேசுங்க அண்ணே. குமாரி முத்து. என் பேரு குமரி முத்து. எப்ப திருமதியாக போற நீ? என்னண்ணே இது? சும்மாரியா நீ? ராஜா, உன்னுடைய துணிச்சலுக்கு எல்லா காய்கறிகளையும் வாங்கி ஒன்னா தைச்சு ஒரு காய்கறி கீடமே செட்டப் பண்ணிடலாம். அது இருக்கட்டும், அந்த பொண்ணை முதல்ல பார்த்த உடனே இது முதலாளியோட பொண்ணுதான் அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்ச? நீங்க தான் அங்க அடையாளம் எல்லாம் சொல்லிருக்கீங்களே. தள்ளுடு. என்னமா லதா, சாப்பிடாம ஏதோ யோசனையில இருக்க? அப்பா என் பேச்சு கேட்கலையேன்னுதான். என்னடி வளர்ற? உன் பேச்ச கேட்காமத்தான், உனக்கு செல்லம் கொடுக்காமத்தான் இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டியா? எனக்கு அந்த புது மேனேஜரை பார்த்தாலே பிடிக்கல. நானும் வந்ததுல இருந்து சொல்லிட்டே இருக்கேன், அந்த ஆளை துரத்துங்கன்னு. நீங்க துரத்தல, அதனாலதான் நானும் சாப்பிடல. ஓஹோ, உன் கோபத்துக்கு அதான் காரணமா? லதா, நீ பாம்பேல இருந்து வந்தியே, அப்போ உங்க அம்மா வெள்ள சேலை கட்டிக்கிட்டு உன்னை வரவேற்றிருந்தா நீ என்ன ஆயிருப்ப? டாடி, என்ன சொல்றீங்க? உண்மையத்தாமா சொல்றேன். நம்ம கம்பெனி எஸ்டேட்டுக்கு போயிட்டு கார்ல நான் திரும்ப வந்துட்டு இருக்கப்போ ஒரு 10-15 கொள்ளைக்கார பசங்க எங்கிட்ட இருக்கிறதான் கொள்ளையடிச்சுட்டு என்ன கொல்ல பார்த்தாங்க. அந்த நேரத்துல இந்த பையன் தாம்மா தெய்வம் மாதிரி வந்து என்ன காப்பாத்தினான். ஆமாம்மா, அதனாலதான் அவனுக்கு வேலை கொடுத்தேன். அது மட்டும் இல்ல, BA வரைக்கும் படிச்சிருக்கிறாம்மா. அப்பா, நீங்க நல்லா ஏமாந்துட்டீங்க. இதெல்லாம் அவனோட செட்டப். பாத்துக்கிட்டே இருங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த வீட்டுல இருக்கிறதெல்லாம் சுருட்டிட்டு ஓட போறான். அம்மளே, நான் அவன் அப்ப, என்ன யாரும் அவ்வளவு சுலபமா ஏமாத்திர முடியாது. எடை போட்டு பார்த்தாமா சேர்த்திருக்கிறேன். ஊரே புகழ்ந்துச்சுமா, அவ்வளவு நல்ல பையன். என்னடி பேசிட்டு இருக்கா? அப்பாட்டு போறா. இங்க பாருங்க, இந்த காலத்து பசங்களுக்கு அப்பா அம்மா கவலை பத்தி வருத்தமே கிடையாது. அவங்க கவலை தான் பெருசா இருக்கு. ஆமா, ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். அனுபவிச்சுதானே தீரணும். நம்ம தலையெடுத்து விடு. இந்தாமா சூடான பால். சூடு ஆறதுக்குள்ள பாலை குடிக்கணும். யாரி போச்சுன்னா நீயும் குடிக்க முடியாது, நானும் குடிக்க முடியாது. கீழே தான் கொட்டணும். யாருக்கு பிரயோஜனம்? குடிமா, குடி. யாரோ இனிமையா புல்லாங்குழல் வாசிக்கிறாங்களே, பக்கத்து வீட்டு ரேடியோல இருந்து வருதா இல்ல நம்ம வீட்டு ரேடியோல இருந்து வருதா? ஓ, அத கேக்குறியா? அது வேற யாரும் இல்ல, நம்ம வீட்டுல கீழே அப்பாயிண்ட் பண்ணிருக்கமே ஒரு ரேடியோ, சிச்சி ஒரு மேனேஜர் ராஜான்னு, அந்த பையதான் வாசிக்கிறான். என்னமா வாசிக்கிறான் தெரியுமா? டாடா கனடா என்ன, அரிக்காம்போது என்ன, காம்போது என்ன. நிறுத்துங்க, நீங்க போங்க. பாலை குடிமா. நான் குடிச்சுக்கிறேன், நீங்க முதல்ல போங்க. புல்லாங்குழல் வாசிக்கிறாரு, புல்லாங்குழல்.
லவ் நான்சென்ஸ். காலங்காத்தால இதுங்களுக்கு வேற வேலையே இல்ல. ஐயோ ச்சே. நல்லா ஆணி அடிப்பா, படுத்த மாட்டேன். வேணும்னா போய் நின்னு நிதானமா பாத்துட்டு அப்புறமா நான் மாட்டுறேன். சரிங்க. வேலைய பாரியா. சரிங்க. ராஜா வாமா, நீங்க படுத்த மாட்டியா? Come with me. அங்கே நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இங்க வா. இத பாத்தியா? காலையில நான் கைட்டு போட்டு அழுக்கு ட்ரெஸ் இன்னும் அப்படியே இருக்கு. நீங்க எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? இதெல்லாம் எடுத்துட்டு போய் கிணத்தடியில போடு. How dare you? முத்து, அந்த பாத்ரூம்ல அழுக்கு துணிலாம் இருக்கு, அதுல ஒரு பக்கெட்ல போட்டு கிணத்துல போடு. சரிங்க. ஓஹோ, அந்த பக்கெட் நீங்க எடுக்க மாட்டீங்களா? ஏ, நீயே எங்க அப்பா கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கல? உன் மனசுல என்ன பெரிய கலெக்டர் உத்தியோகம் பாக்குறதா நினைப்பா? இதப்பா, ஏதோ குறைக்கிற சத்தம் கேக்குது, நீ உன் வேலையை பாருப்பா. அப்படியே எதையும் கிளீன் பண்ணிடு. யாரு? யாருமா நீங்க? என் பேரு ராணி. நான் லதாவோட ஃப்ரெண்ட். ஓ அப்படியா? அதோ தெரியுது பாருங்க, அதான் லதாவோட ரூம். இதோ தெரியுது பாருங்க, இந்த படி வழியா மேல போங்க. எனக்கு தெரியும், நான் நிறைய தடவை வந்திருக்கேன். அப்புறம் என்ன, மேல போக வேண்டியது தானே, இங்கேயே நிக்கிறீங்க? இல்ல, என் பேரு ராணி. உங்க பேரு தெரிஞ்சுக்கலாமேன்னு தான். அது உங்களுக்கு தேவையா? ஏமா காலங்காத்தால வந்து கழுத்து எடுத்துக்கிட்டு? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. போமா போ. ஹாய் ஹாய். என்ன படிச்சிட்டு இருக்கியா? நீ படிச்சிட்டியா? நான் படிச்சு பாழா போய் பரீட்சை எழுதுன மாதிரிதான். அது இருக்கட்டும், யாருடி அந்த மன்மதன்? என்ன மன்மதனா? அதாண்டி டேபிள் சேர்ல டக்கர மன்மதனாட்ட உட்காந்துட்டு இருக்காரு. ஓ ராஜாவா? ராஜா? வாவ், ஆளு ராஜா மாதிரி தான் இருக்காரு. ஏய் ப்ளீஸ், அவர் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடு. அடிச்சு கைய விடுறி, சுத்த விவசாய கட்டவளா இருக்கே. இது பாரு, நீ அவர் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட போறியா இல்லையா? ஏய், நான் என்னடி உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றது? பண்ணலனா தாய்க்க ஒரு நாளைக்காவது அவரை நான் மடக்கிறேனா இல்லையான்னு பாத்துருவோம். சேலஞ்ச் பண்ணாத, இந்த ஜென்மத்துல முடியாது. இப்ப காலேஜ் டைம் ஆச்சு, வா போலாம். போடி, அட போடி. இப்படி எல்லாம் பண்ண நான் கூட வரமாட்டேன். ஆமா, என்னடி நீ சொன்ன கேளடி, வேறத போய் அலைஞ்ச கேஸ். ஏண்டிலதா இந்த பம்பத்தலைய? பம்பத்தலையனா? யாருடி அது? அதாண்டி உங்க வீட்டு புது மேனேஜர். அவர் கொண்ட பம்பத்தலையில அவர் முடி சுருள் சுருளா அழகா தாண்டி இருக்கு. முடி சுருள் சுருளா தான் இருக்கு, ஆனா மூக்கு மட்டும் தான் கொஞ்சம் சப்பையா இருக்குல்ல? ஐயோ, அவர் மூக்கு நல்ல எடுப்பாதான் இருக்கு. மூக்கு எடுப்பாதான் இருக்கு, ஆனா கண்ணுதான் கொஞ்சம் தேவாங்க மாதிரி உள்ள போயிருக்கு. சிப்படி, அவர் கண்ணு நல்லா அழகா எடுப்பா இருக்கு. கரெக்டி, ஆனா கால கொஞ்சம் கோண நுண்டி நுண்டி நடக்கிறாருல. ஓ, நீ சரியா பாக்கல. அவர் கால் நல்லா தாண்டி இருக்கு. அவர் நல்ல வாட்ட சட்டமா இருக்காரு. அப்போ நீயே அவரை சர்டிஃபை பண்ணிட்ட. நான் ராஜாவை லவ் பண்ணலான்னு சொல்றேன்.
இத பாரு, இந்த மாதிரி ரபிஷால பேசாத. ஏய், நீ அவரை லவ் பண்றதா இருந்தா சொல்லு, நான் அவரை விட்டு கொடுத்துறேன். நான்சென்ஸ். மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். வெல்கம் மிஸ்டர் கணேஷ். ஐ எம் ராஜா. நீங்க பாம்பேல இருந்து வரத பத்தி ஐயா சொன்னார். உங்களுக்கு மாடியில ரூம் அலாட் பண்ணிருக்கோம். நீங்க அங்கேயே தங்கிக்கலாம். லதா, லதா. ஹாய் கணேஷ், எப்ப வந்தீங்க? இப்போதான் வந்தேன். ஆமா, உங்க வீட்டை என்ன லாட்ஜா மாத்தி வாடகைக்கு விட ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏன், என்னாச்சு? யார் இருந்தாலும் புது மேனேஜர். ஓ, கொஞ்சம் கூட நாகரிகமே தெரியலையே. என்கிட்டயே வந்து ரூம் அலாட் பண்ணிருக்குன்னு சொல்றான். யூ see மிஸ்டர் ராஜா, இந்த மாதிரி பேர்லாம் என்ன மாதிரி ஆளுக்கு தான் பொருத்தமா இருக்கும். பட் ஒன் திங், யார் கூட எப்படி பிஹேவ் பண்றதுன்றத முதல்ல தெரிஞ்சு வச்சுக்க. உன் கூட கை கொடுக்கற அளவுக்கு நான் ஒன்னும் மட்டமா போயிடல. அண்டர்ஸ்டாண்ட்? ப்ளீஸ் நீங்க வாங்க, நாம போலாம். அப்பாடா, தப்பிச்சேன். தம்பி, படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா, புக் படிச்சிட்டு இருக்கேன். இந்த மணி என்ன இல்ல, ஆ. என்ன தூங்க விடாம அறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. தப்பிச்சு ஓடியாந்துட்டேன். அவர் எப்ப அப்படித்தானே? தம்பி, என் தூக்கம் என்னமோ கெட்டு போச்சு. இந்த நாதசுரம் வாசிப்பீங்களே, கொஞ்சம் வாசிங்களேன். நாதசுரமா? எனக்கு நாதசுரம் வாசிக்க தெரியாத. அட என்ன தம்பி, இந்த டெய்லி வாயில வச்சுட்டு ஊன்னு ஊதுவீங்கல்ல, ஓ, புல்லாங்குழலா? பேரை மாத்திட்டீங்களா? இல்ல, அது பேரே புல்லாங்குழல் தான். இந்த கிருஷ்ணன் வாசிக்கிறது புல்லாங்குழல். அப்போ ராமகிருஷ்ணன் வாசிக்கிறது நாதசுரம். ஏதோ ஒரு சுரம். ராஜா, இசை என்ற இன்ப வெள்ளத்தில் நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாற்றி விடாதே. வாசி, வாசித்துக் கொண்டே இரு. வாசி. என்ன என்றால் என்னென்னமோ பாடுறாரு. தனக்குத்தானே பேசிக்கிறார் போல் இருக்கு. பாவம். உன்னதாயா? எனக்கு பேர் இருக்கு. என் பேர் மணி. ஓ, மணியா? ஆமா. சரி சரி, போய் ஹார்லிக்ஸ் கொண்டா. ராஜாக்கு காபி கொடுத்துட்டு உங்களுக்கு ஹார்லிக்ஸ் கொண்டு வரேன். யோ, ஏன் கத்துறீங்க? நம்ம ரெண்டு பேரும் பக்கத்துல தான் இருக்கோம். எனக்கு என்ன கால் செவிடா? கணேஷ், என்னையா முறைக்கிற? போ, இப்ப போய் ஹார்லிக்ஸ் கொண்டு வா. புரியல? 20 வருஷமா எனக்கு சம்பளம் கொடுக்கிற முதலாளி கூட என்கிட்ட இந்த மாதிரி நடந்துகிட்டது இல்ல. கேவலம் சின்ன பயணி. யோ, முதல்ல போய் ஹார்லிக்ஸ் கொண்டு வரியா இல்லையா? ஹார்லிக்ஸா? ஹார்லிக்ஸ் என் கையால இனிமே உனக்கு நான் பச்சை தண்ணி கூட தர மாட்டேன். போடா. என்ன கணேஷ் இதுக்கு போய் கோச்சுக்கிட்டு? லதா, உங்க வீட்டுல வேலைக்காரங்களுக்கு ரொம்ப தான் இடம் தரீங்க. அவன் என்ன திமிரா பேச போறான் பாத்தியா? சரி, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஹார்லிக்ஸ் தானே வேணும்? டிரைவருக்கு வாங்க, வாங்கி தரேன். கம் ஆன். ஹலோ. ஆமா, அன்னைக்கு ரொம்ப சாதாரணமா இருந்தீங்க. இன்னைக்கு பெரிய பணக்கார வீட்டுக்குள்ள மாதிரி இருக்கீங்க. உங்க வேலை எவ்வளவு சம்பளம் தராரு? அம்மா தாயே, உனக்கு என்ன வேணும்? ஏன் உயிரை வாங்குற? மிஸ்டர் ராஜா, நீங்க படிச்சவர் தானே? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? என்ன புரியுதா உங்களுக்கு? என்ன ஃப்ரீ சர்வீஸுக்கே தயார். விடு விடு, கைய விடு, கைய விடு. அம்மா தாயே, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. போயிடுமா ப்ளீஸ். எனக்கு உங்களை மாதிரியே ஒரு அத்தை பையன் இருந்தா. அவனுக்கு தான் என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா சின்ன வயசுல முடிவு பண்ணி இருந்தாங்க. ஒரு நாள் அவன் செத்து போயிட்டான். உங்களை பார்த்த உடனே எனக்கு அவன் ஞாபகம் தான் வந்தது. அதனாலதான் என்னென்னமோ பேசிட்டேன். என்ன என்ன மன்னிச்சிடுங்க. டைம் ஆயிடுச்சு.